Hi students, நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். தெரியும் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷனாக இசட் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்வெர்ஸ் இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தோம். இதனுடைய ப்ரூவ் தட் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கண்டிப்பாக என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும்? நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இசட் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா இசட் இன்வெர்ஸ் என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஆஃப் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இதனுடைய ப்ரூஃப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரூஃப் பாரு, நம்மளுக்கு தெரியும் ப்ரூஃபில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்ன? இசட் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்வெர்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லெட்டு இசட் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கிறோம். இசட் இன்வெர்ஸை யூ ப்ளஸ் ஐவி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இசட் இன்வெர்ஸை என்னென்னு எடுத்துக்கிறோம்? யூ ப்ளஸ் ஐவி பி த இன்வெர்ஸ் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸில் இசட் இன்வெர்ஸ் வி ஹாவ் நம்மளாம் எடுத்துக்கிறோம். இசட் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இசட்டுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதை எழுதிடுறோம். இசட் இன்வெர்ஸ்ன்றது என்னது? யூ ப்ளஸ் ஐவி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் யூ ப்ளஸ் ஐ, அதுக்கு அடுத்து பண்ணும்போது ஐஎஸ்பின்னு வந்துருக்கு. அடுத்து ஐஒய் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது ஐஒய்யூ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் யூவி அப்படின்னு வந்தது. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ ரியல் பார்ட்டை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாரு, எஸ்யூ இருக்குது, அந்த ரியல் பார்ட்டை எடுத்துக்கிறோம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, அப்போ -ஒய் வி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகே, அடுத்து இமேஜினரி பார்ட் என்ன? ஐஎஸ்வி ப்ளஸ் uy அப்படின்னு எழுதிடுறோம். இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் I0. நமக்கு அங்கே ரியல் நம்பர் மட்டும்தான் இருக்குது. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால இமேஜினரி பார்ட் I0ன்னு போட்டுக்கிறோம். இப்போ ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரியல் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல் பார்ட் என்ன அப்படின்னா SU மைனஸ் VY இஸ் ஈக்குவல் டு 1. இமேஜினரி பார்ட் என்ன? SV plus UY is equal to 0. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி UVயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் இசட் இன்வெர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, SU மைனஸ் UV இஸ் ஈக்குவல் டு 1. செகண்ட் ஈக்குவேஷன் SV ப்ளஸ் UY இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாரு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எஸ்வி ப்ளஸ் யூஒய் அங்கிட்டு போகும்போது மைனஸ் யூஒய்னு ஆயிடுது. ஓகேயா? தென் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஒய், இங்கிட்டு உள்ள எக்ஸ் இங்கிட்டு வரும்போது டிவைடாக வருது, டிவைடட் பை எக்ஸ். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஒய் பை எக்ஸ். இப்போ பாரு, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எஸ்யூவை அப்படியே எழுதிக்கிட்டேன். மைனஸ் y of v இருக்கிற பிளேஸில் இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் uy பை எக்ஸ். ஓகேயா? இஸ் ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. இப்போ இந்த டிவைட் எக்ஸை கிராஸாக மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருது? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் யூ ப்ளஸ் அங்கே பாரு மேலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் யூஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடுது. ப்ளஸ் போட்டாச்சு. ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் யூன்னு வந்துடுது. divided by x is equal to 1. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் யூ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் யூ ரெண்டுலேயும் யூ இருக்கிறனால யூவை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆஃப் யூன்னு வந்துடும். ஓகேயா? ஸோ டிவைடட் பை எக்ஸ் இங்கிட்டு கிராஸாக மல்டிப்ளை பண்ணுது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடுது. இப்போ நமக்கு யூவோட வேல்யூ தான் தேவை. அப்போ இங்கிட்டு உள்ள மல்டிபிள் டிவைடாக வரும். யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருது. ஓகேயா? அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்னன்னு பாரு. இப்போ இதை நம்ம வந்து v இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு மைனஸ் uy பை எக்ஸு. இப்போ இதில் நம்ம யூவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்
யூவோட வேல்யூ என்ன எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸை எழுதிக்கிறோம். யூ இருக்கிற பிளேஸில் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுது. இப்போ மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருது. இப்போ நம்மளுக்கு யூவோட வேல்யூவும் கிடச்சிருச்சு, வியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்போ இஜெட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவியில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சாரி, இஜெட் இன்வர்ஸ். இப்போ நம்ம இஜெட் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி. ஓகேயா? So x cube minus yv is equal to 1, sv plus uy is equal to 0. இதில் இருந்து நம்ம சால்வ் பண்ணி u வேல்யூ v வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் if z is equal to x plus iy கொடுத்துருக்காங்க. z இன்வர்ஸ் தான் நம்ம u plus ivன்னு எடுத்திருக்கோம். அதான் uv ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ z இன்வர்ஸ் is equal to u இருக்கிற இடத்துல x by x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுவேன். v இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஐ போட்டுக்கோம். v இருக்கிற இடத்துல மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ z இஸ் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம். கண்டிப்பாக z என்னவா இருக்கணும்? நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் இருக்கணும். ஏன்னா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டிப்பாக இம்ப்ளேஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக z என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இருந்துச்சு, z ஜீரோன்னு வந்துச்சுன்னா z இன்வர்ஸ் இஸ் நாட் டிஃபைன். z ஜீரோவாக இருந்துச்சுன்னா z இன்வர்ஸ் டிஃபைன் ஆகாது. இன்வர்ஸ் வந்து டிஃபைன் ஆகாது. ஓகேயா? ஸோ அதனால தான் z இஸ் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தென் பாரு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒபே த லா ஆஃப் இன்டர்சஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாரு, z பவர் m z பவர் n. ஸோ z பவர் பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணுவோம். z பவர் m ப்ளஸ் n. ஸோ செகண்ட் ஒன் பாரு, z பவர் m பை z பவர் n டிவைடாக இருக்குது. அப்போ பவரை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ z பவர் m மைனஸ் n. ஸோ கண்டிப்பாக z என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதனால் z நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து தேர்ட் ஒன் பாரு, z பவர் m த ஹோல் பவர் n. அப்போ z பவர் mn. ஓகே, அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். ஃபோர்த் ரிசல்ட் பாருங்கள், z1 z2 த ஹோல் பவர் m மல்டிப்ளை பண்ணி பவரை உள்ளே கொண்டு வந்துட வேண்டியதான். z1 பவர் m z2 பவர் n. ஸோ இந்த 4 ரிசல்ட்டையும் நல்லா தரோவாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு சம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.